இங்கு இல்லை என்றாலும் ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் திரு காஜா முஹிதீன் அவர்கள் உள்ளபடியே இன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, திருச்சபை சார்ந்த நிகழ்வு, தலைவர்களோடு உரையாடுகின்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு இங்கு வருகின்ற ஒரு சூழல் இருக்கவில்லை. இருந்தாலும் வாழ்வில் சில மனிதர்கள் வேண்டுகோள் வைத்தால் அதை தடுக்க முடியாது. அப்படி ஒருவர் தான் கும்பகோணத்தினுடைய கலிமா அறக்கட்டளையினுடைய திரு ஷாகுல் அமீது அவர்களும் சகோதரர் அவர்களும். எனவே அவர்களையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களால் தான் இந்த இடத்தில் இருக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. ஆனால் இந்த மாலை பொழுதில் கும்பகோணத்தில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் தொடங்குகிறது. நான் 2 நம்பிக்கைகளோடு இந்த இடத்தை விட்டு விடைபெற்று செல்வேன். முதல் நம்பிக்கை, உண்மையில் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி அரசு அச்சப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு என்றால் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய உலகம் நடத்திய போராட்டம் அல்ல, இஸ்லாமிய பெண்கள் வீதிக்கு வந்திருந்த பொழுது அந்த அரசு அஞ்சியது என்பது உளவுத்துறை சொன்ன ஒரு தகவல். எனவே அவர்களுக்காக அந்த ஒரு பொழுதுதான் உண்மையில் ஒன்றிய அரசு அச்சப்பட்ட ஒரு பொழுது. அவர்களுக்கு நல்விதியோ என்னவோ தெரியவில்லை, கொரோனா என்கின்ற கொடுமை வந்து சேர்ந்தது. அந்த போராட்டம் சற்று தன்னுடைய வீரியத்தை இழந்தது. இல்லை என்றால் 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமிய பெண்கள் நிகழ்த்திய மாபெரும் ஒரு அதிசய போராட்டமாக அந்த போராட்டம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும். கரவல் எழுப்பி அந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நான் மீண்டும் வருவேன், ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் வருவேன் அந்த கருத்துக்கு. அதற்கு முன்னால் சாமி அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும்னால், நான் மரியாதைக்குரிய திரு காஜா முஹிதீன் அவர்களை பற்றியும் நான் சொல்லியாக வேண்டும். தமிழகத்தில் இன்று நான் போற்றி வணங்குகிற 2 இந்து சமய தலைவர்கள், ஒன்று திருவடிக்குடில் சுவாமிகள், இன்னொன்று பால பிரஜாபதி சுவாமிகள். இந்த அரங்கில் கரவொலியோடு நீங்கள் அதை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இறை மனிதர்கள் என்கிறவர்கள் வெறும் இறை கருத்துக்களை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக மட்டும் அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தினுடைய படைப்பில் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று நாம் நம்புகின்ற பொழுது இயலாதவர்கள் படைப்பிலேயே இருப்பார்கள். வஞ்சிக்கப்படுவது என்பது நிகழும். என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, இறை மனிதர்கள் என்ன தவறு செய்தாலும் இறைவன் ஒருவேளை மன்னித்து விடுவார். ஆனால் தான் நேரடியாக வந்து நின்று காக்க முடியாத, பாதுகாக்க முடியாத, துணை நிற்க முடியாத ஏழை எளிய பலவீனமான மக்களுக்கு தீங்கு நேர்கின்ற பொழுது அவர்களோடு நிற்காத இறை மனிதர்களை இறைவன் ஒருபோது மன்னிக்க மாட்டான், ஒருபோது மன்னிக்க மாட்டான். அவ்வழியில் இந்து சமயத்தின் மீது சமகாலத்தின் வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது திருவடிக்குடில் சுவாமிகள், பால பிரஜாபதி சுவாமிகள் இவர்களை போன்றவர்களால் இந்து சமயம் மாண்பும் பெருமிதமும் வரலாற்று சிறப்பும் பெரும் என்பதை நாம் பெருமைக்காக சொல்வது அல்ல. காரணம், இன்றும் எனக்கு சைவத்தின் மீது ஈர்ப்பு என்றால், ஒன்று என் தந்தையார் சைவமாக இருந்தார். சைவம் என்று சொல்வதை விட அவர் ஒரு முருக பக்தர், சிவபக்தர் அப்படி இருந்தார். எனக்கு இன்னும் பிடித்தது உண்மை மீது நின்று, நீதி மீது நின்று உறுதியோடு நிற்கிற கற்றுணை ஊட்டியோ கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாகும். அந்த வீரம் எனக்கு பிடித்தது. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் என்று சொன்ன அந்த உறுதி எனக்கு இன்றும் பிடிக்கும். எனவே சுவாமிகளுக்கு நீங்கள் உங்களை பரவாயில்லை இருந்தாலும் அச்சமின்றி இவ்வளவு நீதியில் நீங்கள் நடக்கிறீர்கள், உங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அக்பர்.
இப்படி புறப்படுகிறவர்கள் உயிர் கல்வி எல்லாம் நாம் வாழ முடியாது. நீராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இறைவன் கொடுத்தான், இறைவன் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பயணம் இருக்கிறது. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். நான் மீண்டும் இந்த பக்கம் வருவேன். எனவே சாமிகளுக்கு நன்றி. 2 உலமாக்கள் சபை அதனுடைய தலைவர் திரு காஜா அவர்கள். எப்போதும் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்க மாட்டார்கள். நல்ல தலைவர்கள் என்றால் நாம் சொல்வது வெறும் நல்லவர்களாக மட்டுமே இருந்து விட்டால் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்தால்தான் சமூகத்திற்கு நல்லது நடக்கும். நான் நினைக்கின்றேன் என்று யாரையும் ஒரு அமைப்பு எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அடிப்படையில் நாம் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள், உணர்ச்சி வசப்படுகிற சமூகத்தில் எப்போதுமே பிளவுகள் இருக்கத்தான் செய்யும். இது ஒன்றும் புதிது அல்ல. உணர்ச்சிகள் இருக்கிற இடத்தில் உண்மையும் இருக்கும். எனவே திடீரென்று கோபம் வரும், அதே அளவுக்கு பாசமும் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அனுசரணையாக எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு இடத்தில் உலமாக்கள் சபை என்று இருக்கிறது. ஐயா காஜா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள். 2வது ஒன்று, இதை நன்றையும் சொல்லிவிட்டு, ஏன் சாமிகளை எல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், நான் கூட இந்த இடத்தில் நிற்பதற்கு சிறிய ஒரு அறத்தகுதி எனக்கும் உண்டு. என்னுடைய பொதுவான பயணத்தில் பார்த்தீர்கள் என்றால் அரசியல் கட்சிகளை சார்ந்த பலர் இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய சமூகம் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் பதவியை தேடிக்கொண்டோ அல்லது ஒரு பதவிக்காகவோ என்று எந்த சமரசங்களையும் செய்யாதீர்கள். காரணம், அதை சொல்வதற்கு ஒரு சிறிய அறத்தகுதி உண்டு என்பதால் நான் அதை சொல்கிறேன். நான் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வருகிறவன் தான், சாதாரண கிராமம். ஆனாலும் இறையருளால் 28 வயதிலேயே ஒரு அமைப்புலக பொறுப்பிற்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அந்த பொறுப்பில் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்று உலக அளவில் ஒரு பதவிக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இலங்கையில் நடந்த ஈழப் போராட்டத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு தேவை ஒன்று வந்தது. 96ஆம் ஆண்டு ஒரு நிகழ்வு நடக்கிறது. கிருஷ்ணாந்தி குமாரசாமி என்ற ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை 6-7 ராணுவத்தினரால் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறது. இதை செய்தியாக நான் அனைத்துலக வானொலியில் வாசித்து விட்டு அவசரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அது வேலை தானே. வாசித்து முடிந்து உணவருந்த வந்த பொழுது அந்த காட்சி மீண்டும் என் கண்களுக்கு விரிந்தது. ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை 6-7 ராணுவத்தினரால் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறது. முதலில் அந்த பிள்ளை யாரை அழைத்திருக்கும்? அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கோம். அம்மான்னு அலறிக்கும், அம்மா இல்லை. அப்புறம் யார் கூப்பிட்டுருக்கும்? அது அப்பாவை கூப்பிட்டுருக்கும், அப்பா இல்லை. இயலாமையின் கடைசி பொழுதில் தன் உயிர் போகிற அந்த தருணத்தில் அந்த பிள்ளை யாரை நினைத்து அழுதிருக்கும்? இறைவனை நினைத்து அதை அழுதிருக்கும். இப்போ என்னுள் எழுந்த கேள்வி, இறைவன் எங்கு சென்றார்? அந்த பிள்ளையினுடைய அந்த இயலாமை, கடைசி இயலாமை பொழுதில் அந்த இறைவன் எங்கு சென்றார் என்கின்ற அந்த ஒற்றை கேள்வி எனக்கு நானே கேட்டு 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 படுக்கையில் இருந்த ஒரு எண்ணம் வந்தது. இறைவன் நல்லது தீயது என்பதை அறிந்து தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரத்தை மனிதனுக்கு தந்திருக்கிறார் என்கின்ற வகையில் நமது முடிவுகளுக்கு இறைவன் பொறுப்பேற்க முடியாது. மனித சுதந்திரம் நல்லது எது தீயது என அறிந்து நல்லதை தெரிவு செய்வது, இந்த சுதந்திரத்தை அவர் தந்திருக்கிறார். அவ்வகையில் அந்த தீமையின் பொழுதில் இறைவனும் இயலாதவராகத்தான் ஒருவேளை நின்றிருப்பார். இயலாதவராகத்தான் நின்றாரே தவிர சாட்சியமாக நில்லாமல் இருக்கவில்லை, சாட்சியமாக இருந்தார். எனவே நான் இறைவனுடைய பிரதிநிதியாக இறை பணியாளனாக இருக்கிறேன் என்பது உண்மை என்றால், இறைவனின் சார்பில் நின்று கொண்டு சிதைக்கப்பட்ட அந்த பிள்ளைக்காக சாட்சியமாகி குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவுதான் இன்று கும்பகோணம் வரை என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இயலாத பிள்ளைகளுக்கும் சிதைக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கும் சாட்சியமாக நிற்பது என்பதும் துணை நிற்பது என்பதும் இறை மனிதர்களினுடைய முதல் கடமை. அதை நீங்கள் செய்கின்றீர்கள். பெரிய இடங்களுக்கு போலாம்,
எல்லோரும் கடைசியில் ஒரு கல்லறைக்குத்தானே வந்து சேர வேண்டும், அல்லது ஒரு சுடுகாட்டுக்குத்தானே வந்து சேர வேண்டும் இல்லையா? எனவே அந்த பெரிய பதவிகள் அல்ல, உண்மைக்கு சான்றாகவும் நீதிக்கு சான்றாகவும் இருப்பதுதான் கடமை என்கின்ற உணர்வோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். மீண்டும் நான் பெண்களுக்கு வருகின்றேன். அதைவிட சிறப்பு, நான் பேசுகிற போது சின்ன பிள்ளைகள் வெளியே போய்விட்டார்கள். அடுத்த தலைமுறையையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள். 2-3 பேர் என்றாலும் கூட இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த 2-3 பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஒரு பெரிய கரவொலியை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமூகத்திற்கான இதை இயல்பாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் நம்பிக்கை என்று சொல்வதை விட இந்த பெண்களும் அந்த பிள்ளைகளும் தான் இந்த சமூகத்தினுடைய முதல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இப்போ இதுக்கு நாம போராட்டம் நடத்தும், நாடு முழுவதும் போராட்டம் நடக்க போகிறது. ஆனால் அரசை முடங்க வைக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் கட்டமைக்கப்படவில்லை என்றால் எதுவும் நடக்கப் போவதில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடையாள ரீதியான போராட்டங்களால் கவன ஈர்ப்பு மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர இந்த அரசினுடைய முடிவுகளை மாற்ற முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறோம். நீதிமன்றத்தில் அயோத்தி தீர்ப்பு என்ன ஆனது, ஆர்டிகிள் 371 என்ன ஆனது, இந்த இடத்தில் தான் நீங்கள் RSS என்கின்ற அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அச்சம் திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கும் வயதாகும், அவர்களும் ஒரு நாள் அகன்று போய்த்தான் தீர்வார்கள் ஆக வேண்டும். அது காலத்தினுடைய விதி. ஆனால் இந்த RSS பரிவாரம் என்கின்ற அமைப்பினுடைய திட்டமிடுதல், அதனுடைய செயற்பாடுகள், அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீதி போராட்டங்கள் மட்டும் அல்ல, ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் அல்ல. எப்படி ஒரு சிறிய ஒரு கூட்டம், உயர்ஜாதி கூட்டம் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தை, சட்டமன்றங்களை கைப்பற்றியது மட்டுமல்ல, அதிகாரத்தினுடைய அத்தனை அலகுகளையும் கைப்பற்றி இருக்கின்றன. அலகுகள் என்றால் அது நீதிமன்றமாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், அனைத்து பகுதி அதிகார அமைப்புகள் பல இருக்கின்றன. IT, ED, CBI, IB, இப்படி எல்லா அமைப்புகளையும் கைப்பற்றிவிட்ட காரணத்தினால்தான் நாம் நெருக்கடியாக இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளும். ஆக ஒன்றே ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த அரசு அடிபணிந்து வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு 20-25 ஆண்டு காலம் RSS அமைப்பு எப்படி திட்டமிட்டு செயல்படுகிறதோ, நாம் வன்முறைக்கு செல்ல வேண்டாம், யாரையும் பகையாக்க வேண்டாம். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அப்படி ஒரு செயற்பாடு வந்தால் மட்டும்தான் நாம் இந்த காலகட்டத்தை வெல்ல முடியுமே தவிர வெறும் போராட்டங்களால், அடையாள போராட்டங்களால் வெல்ல முடியாது. மீண்டும் பெண்கள் சொல்றார்கள், காரியத்துக்கு வரவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இஸ்லாமிய மக்கள் இந்தியாவினுடைய அவருடைய பயண வழி வரலாறு என்று பார்த்தோம் என்றால் 3 ஆண்டுகள் மிக முக்கியமான ஆண்டுகள். ஒன்று 1857. அந்த ஆண்டில் தான் இஸ்லாமிய சமூகம் பிரித்தானியர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவின் ஒரு ஆண்டு. இரண்டாவது 1947. அந்த ஆண்டில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் பாகிஸ்தான் பிரிந்து போனது, தனியாக பிரிந்தது. அந்த பிரிவினை வங்காளதேசமும் பாகிஸ்தானுமாக அந்த பிரிவினை நடக்காது இருந்திருந்தால் தேர்தல் அரசியல் என்பது இன்று வேறு முடியாக இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, மகாத்மா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று உள்ளூர விரும்பினார்கள். இதுதான் உண்மை. பிரியக்கூடாது என்று அவர் நினைக்கவே இல்லை. அவர் குறைச்சி சொல்வதற்காக நான் இதை சொல்லல. அவர் ஒரு குஜராத்காரங்க எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் முறைங்கிறது இயல்பாகவே இருக்கும். அவருக்கு நல்லா தெரியும், பாகிஸ்தான், ஒன்றுபட்ட பாகிஸ்தான், வங்காளதேசமும் பாகிஸ்தானும் இந்தியாவோடு இருந்தால்
இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை முதன்மையாக முடிவு செய்கிறவர்கள் இஸ்லாமிய சமூகமாகத்தான் இருப்பார்கள். அதனுடைய தாற்பயங்களை அப்போது இஸ்லாமிய சமூகம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. இது இரண்டாவது பெரிய ஒரு கேடு நிகழ்ந்த ஆண்டு. மூன்றாவது கேடு நிகழ்ந்த ஆண்டு 2010. நான் 2014 என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது கொஞ்சம் ஒருவேளை உள்வாங்கிக் கொள்வதற்கு கூட சற்று கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம். 1947 வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் இந்திய அரசியல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அரசியல் சட்டத்திற்குள் எப்படியெல்லாம் எல்லோருடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய அத்தனை சமூக அரசியல் செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு அந்த செயல்பாடு இல்லை. இது ஒரு அரசியல் விஞ்ஞான மாணவனாக என்னுடைய கருத்து. நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திப்பது ஒருவேளை நம்ம எல்லோருக்கும் உதவியாகும். அதனால்தான் இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு மதச்சார்பற்ற, அன்று மட்டும் முஸ்லிம் லீக் இல்லை என்றால் இந்திய அரசியல் சட்டம் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டமாக வந்திருக்காது. அது இஸ்லாமிய உறவுகளினுடைய சமூகத்தினுடைய பங்களிப்பு. அன்று மட்டும் இஸ்லாமிய சமூகம் அம்பேத்கரை அரவணைத்துக் கொண்டு அம்பேத்கர் அரசியல் சட்ட வடிவமைப்பு அவையில் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்து அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்ட அவைக்குள் வந்தது காங்கிரஸ் வழியாக இருக்கலாம், தொடர்ந்தது காங்கிரஸ் கட்சியால் அல்ல. தொடர்ந்ததற்கு காரணம் இஸ்லாமிய சமூகம் தான். இந்த வரலாற்று உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? கைதுங்க பரவாயில்லை, 10% பேருக்கு அவர் தெரிந்திருக்கிறது. முஸ்லிம் லீகும் இஸ்லாமிய சமூகம் இல்லை என்றால் தலித் மக்களுக்கு இன்று கிடைத்த அந்த உரிமைகள் கிடைத்திருக்காத. காரணம் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்ட வடிவமைப்பு அவையிலேயே இருந்திருக்க மாட்டார். அது இஸ்லாமிய சமூகத்தினுடைய கொடை பங்களிப்பு. ஆக தலித் மக்களுக்கும் சரி மதச்சார்பின்மைக்கும் சரி மிகப்பெரிய பங்களிப்பு நல்கிய ஒரு அரசியல் அணுகுமுறை 100 ஆண்டு காலம் 1947 வரை இஸ்லாமிய சமூகம் நடத்தியது. ஆனால் அதற்கு பிறகு அந்த அணுகுமுறையை நாம் தடுத்துவிட்ட காரணத்தினால் இன்று எந்த திசையில் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு இல்லாமலேயே இந்த சமூகம் இருக்கிறது. இதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல், பிரச்சனை. அதனால் என்ன ஆகிறது? தடுத்தாடுகின்ற ஒரு நிலையிலேயே காலம் முழுவதும் இருக்க வேண்டி இருக்கிறது. அடித்தாடுகின்ற நிலையில் நாம் என்று வரப்போகிறோம் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு சட்டம் கொண்டு வருவார்கள், எதிராக போராட்டம் பாபர் மசூதிக்காக போராடி கொண்டே இருந்தோம். அதன் பிறகு 371க்காக போராடினோம். நான் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடினோம். போராடிக்கொண்டே இருப்பதுதான் உங்கள் வாழ்க்கை, போராடிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் உங்கள் அரசியல் என்கின்ற அளவுக்கு நம்மை சுருக்கி விட்டு பொழுது அடித்தாடுகின்ற அரசியலை என்று நீங்கள் கட்டமைக்கப் போகிறீர்கள், எப்படி கட்டமைக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இஸ்லாமிய சமூகம் இன்று கேட்க வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வி. அந்த வகையில் என்னுடைய சில கருத்துக்களை சொல்வது, நான் சொன்னேன் அல்லவா, எப்படி நீங்கள் ஒருவேளை அடுத்த முறை ஏன் 4 வாரங்களிலேயே நீங்கள் கும்பகோணத்திற்கு அழைத்தால் நான் வருகிறேன், வாரந்தோறும் வாருங்கள் என்று அழைத்தால் கூட நான் வருகிறேன் பேசுவதற்கு. இஸ்லாமிய சகோதரர்களின் மேடைகளில் பேசுவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏனென்றால் உண்மையிலேயே அன்பு என்றால் அன்பு செய்கிற சமூகம். நானும் ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் எல்லாவற்றையும் படித்தேன். நான் சைவத்தையும் படித்தேன், வைணவத்தையும் படித்தேன். அதைவிட ஆசையாக இறை நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியாரையும் படிப்பேன், கார்ல் மார்க்ஸையும் படிப்பேன். எல்லாரையும் அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் வரட்டும் என்று படிக்கிறோம். அந்த வகையில் இஸ்லாமிய சமூகம் ஒருவர் கூட எனக்கு இன்னும் ஒரு மன வருத்தமோ துன்பமோ துரோகமோ செய்யவில்லை. எந்த மேடையிலும் அவர்கள் எந்த சமூகத்தையும் இழிவாக பேசி நான் கேட்கவில்லை. எனவே அது மதிப்பு. அவர்கள் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். பிறருடைய நம்பிக்கைகளை பற்றியோ வாழ்வு முறைகளை பற்றியோ ஒரு மேடையில் நீங்கள் இழிவு பேசுவதை கேட்டிருந்தால் கூட நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன், இதை சொல்ல மாட்டேன். அதனால் உங்கள் மீது பெரும் மதிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கும்பகோணத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்றால் வாரம் தோறும் வேண்டும் என்றாலும் வருகிறேன்.
இவ்வளவு இடத்திலும் பெண்கள் இருக்க வேண்டும், அந்த இடத்தில் ஆண்கள் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கிறோம். காரணம், இனிவரும் ஒரு போராட்டத்தை இந்த நாடு மட்டும் பார்த்தால் போதாது. யார் பார்க்க வேண்டும்? உலகமே பார்க்க வேண்டும். உலகம் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். உலகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய எண்ணிக்கை என்பது ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடுகளான ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த 3 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு இணையானது. மீண்டும் சொல்கிறேன், ஐரோப்பாவின் 3 மிகப்பெரிய நாடுகளின் எண்ணிக்கை அளவுக்கான எண்ணிக்கை கொண்ட ஒரு இஸ்லாமிய சமூகம் இந்த இந்தியாவில் இருக்கிறது. மொத்தமுள்ள நாடுகளில் சிறிய சிறிய அளவில் எண்ணிக்கை கொண்ட நாடுகள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு 50-60 நாடுகள், சிறிய நாடுகளை சேர்த்து போட்டால் அத்தனை நாடுகளுடைய எண்ணிக்கை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பதவி இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் உரிய இடம் இல்லை, உயர் நிர்வாக பொறுப்புகளில் உரிய இடம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத பெரும் அதிகாரமான ஐடி, இடி, ஐபி, சிபிஐ இது போன்ற அமைப்புகளில் அவர்களுக்கு இடம் இல்லை. அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், ஒன்றை கொண்டு வருகிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் போராடுவது என்பதால் சட்ட ரீதியாகவும் நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கப் போவது இல்லை. அதே போல போராட்டத்திற்கும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு இந்த நாட்டை அணிதிரட்டி டெல்லியில் உண்மையில் எதிர்கட்சிகள் நமக்காக போராடினார்கள். எந்த அரசியல் கட்சியும், பாஜக தவிர்த்த எந்த அரசியல் கட்சியையும் என்னால் இந்த மேடையில் நின்று கொண்டு என்னால் குறை சொல்ல முடியாது. ஒரு பாராளுமன்ற முறை என்பது எந்த அளவுக்கு அனுமதித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்காக அவர்கள் வாதாடினார்கள், போராடினார்கள், இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எடுத்து வைத்தார்கள். ஆனால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கின்ற போது அமைப்பு ரீதியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மீது அளவற்ற மதிப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் நாட்டை அணிதிரட்டி ஒரு அரசியல் சட்டத்தை மாற்றி கொண்டு வருகின்ற அளவுக்கு அந்த கட்சிக்கு இன்றைக்கு அமைப்பு ரீதியான பலம் இருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு பாதுகாப்பாக வடநாட்டிலே இருந்த மாநில கட்சிகள், அது சமாஜ்வாடி கட்சியாக இருக்கலாம், ராஷ்டிரிய ஜனதாதளமாக இருக்கலாம், இந்த கட்சிகள் எல்லாம் இந்த அரசியலை முடிவு செய்கின்ற அளவுக்கு ஆற்றலோடு இருக்கின்றனவா என்றால் அதுவும் இல்லை. தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளையும் வென்றது போல பீகாரிலும் இன்னொரு மாநிலத்தில் நடந்திருக்குமையால் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். ஆக இப்படி ஒரு சூழலில் இந்த கடந்த நீங்கள் மகாராஷ்டிர தேர்தலாக இருக்கட்டும், புதுடெல்லி தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில் இருக்கிறது. ஒரு தேர்தல் கணிப்பாளனாக எனக்கு இன்னும் ஐயம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடிகளை செய்கிறது. அதை நியாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஊடகங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இப்படி ஒரு சூழலில் எதிர்கட்சிகளிடமிருந்து நமக்கான மாற்றத்தை உறுதியாக ஒருவேளை 5 ஆண்டுகளில் கொண்டு வருவார்கள், 10 ஆண்டுகளில் கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை சூழல் இருக்குமேயானால் நாம் இது போன்ற போராட்ட அரசியலோடு முடித்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு நம்பிக்கை உறுதியாக எனக்கு இல்லை, உண்மையிலேயே எனக்கு இல்லை. விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா நீங்க வன்முறை போராட்டத்துக்கு போகலாம் தான் விரும்புறாங்க. வன்முறைக்கு போனோம், அடிச்சு நொறுக்கி இனிமேல் 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் போராடாதபடி உங்களை வைக்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருபோதும் அந்த அணுகுமுறைக்கு மட்டும் சென்று விடாதீர்கள். ஆனால் எந்த இடத்தில் இருந்து இதை சொல்வதற்காக எனக்கு சங்கடங்கள் வரும், எனக்கு அரசிடமிருந்து நெருக்கடி வரும். ஏற்கனவே பல நெருக்கடிகள் தான். என்ன, எனக்கு 60 வயது ஆகிடுச்சு. அதிகபட்சம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கு போகிறோம்? ஒரு 10-15 ஆண்டுகள். இந்த 10-15 ஆண்டுகள் தெருவில் இருந்தால் என்ன, சிறையில் இருந்தால் என்ன, பயணத்தில் இருந்தால் என்ன இல்லை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொது சமூகமாக எந்த கட்சியாக இருக்கட்டும், அது
மனிதநேய கட்சியாக இருக்கட்டும், அல்லது ஜவஹர்லால் கட்சியாக இருக்கட்டும், அல்லது எஸ்டிபியாக இருக்கட்டும், அல்லது எந்தெந்த அமைப்புகளாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், அனைத்து இந்திய அளவில் ஒரு ஒற்றை கோரிக்கையை முதலில் வையுங்கள். என்ன கோரிக்கை என்றால், 10 ஆண்டுகளாக இன்றைக்கு கூட பாருங்க, பாராளுமன்றத்தில் நமக்கு 543 சீட்டு இருக்குது. இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? அதாவது சொல்லுங்க. யதார்த்தத்தில் 21% இருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ஆனால் அரசினுடைய புள்ளி விவரப்படி ஒரு 16-17% அரசு. ஒருவேளை அடுத்த ஒரு சென்சஸ் வந்தால் அஸ்ஸாம், மேற்கு வங்க மாநிலங்களில் குழப்படிகள் செய்யாமல் நேர்மையான ஒரு கணக்கு செய்தால் ஒரு 17%. 17% என்றால் நீங்கள் இன்றைக்கு மதம்தான் அரசியல் என்று ஆக்கிவிட்டீர்கள் இல்லையா? பொது சமூகமும் மதத்தினுடைய அடிப்படையில் குறிப்பாக வட இந்தியாவில் வாக்களிக்கிறது. அரசியலுடைய முதல் அழகு மதம் என்று நீங்கள் ஆக்கிவிட்ட பிறகு எல்லோருக்கும் அதை பொதுவாக கருதுகிறேன். நீங்கள் உங்கள் மதத்தினுடைய அடிப்படையில் அரசியலை வரையறுக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக 17% இருக்கிற இஸ்லாமிய மக்களை அந்நியப்படுத்தி வைக்க விரும்புகிறீர்கள் என்றால் மதத்தினுடைய அடிப்படையில் எங்களுக்கு 17% தொகுதிகளை தந்துவிடுங்கள். செப்பரேட் எலக்ட்ரேட், செப்பரேட் கண்ட்ரி அல்ல, தனி நாடு அல்ல. அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தலித் மக்களுக்காக எப்படி தனி வாக்கு தொகுதிகள் கேட்டாரோ அதே போல இஸ்லாமிய சமூகமும் 17% தனி வாக்கு தொகுதி பாருங்கள் என்று கேட்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையில் பெண்களும் மாணவ சமூகமும் முன்வந்து முதல் போராட்டத்தை எடுப்புங்கள். அது 30 ஆண்டுகளாக கூட ஆகிவிட்டு போகட்டும். 3 ஆண்டுகளில் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு எதிராக சதி செய்தவர்களுடைய அட்டி நாதம் அகர வேண்டும் என்றால் அந்த ஒற்றை கோரிக்கையை நீங்கள் வையுங்கள். என்ன ஆகும்? 17% கொடுங்கன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 100 தொகுதி உங்களுக்கு வந்துடும். ஒரு 94 தொகுதி உங்களுக்கு வந்துடும். 94 தொகுதி வந்ததுன்னா மிச்சம் இருக்கிறது வெறும் ஒரு 380 தொகுதி தான். 380 தொகுதிகளில் அவர்களை சந்திக்கிற வேலையை ஏனைய கட்சிகள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் வெல்வது அவ்வளவு எளிதாக ஒன்றும் இருக்காது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய மக்களே, இந்த தருணம் என்பதை நீங்கள் உங்களினுடைய, அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எந்தெந்த சமூகங்களிடமிருந்து நீதியரசர்கள் இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை இந்த நாட்டுக்கு சமர்ப்பிக்க சொல்லுங்கள். கண்ணுக்கு புறப்படாத அதிகார மையங்களில் முடிவெடுக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு 17% தாருங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். மட்டுமல்ல, ஏன் உங்களை வெறுக்கிறார்கள் தெரியுமா? ஏன் உங்களை வெறுக்கிறார்? ஏன் வெறுக்கிறாங்க? இப்ப நடக்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வித்தை தெரியுங்க. 2000 வருஷமா தலித் மக்களை அவர்கள் மக்களே இல்லை என்று ஆக்கி வைத்திருந்தார். இவ்வளவு சமூக நீதி, பெரியார் தொடர்ந்த இவ்வளவு வந்த பிறகும் நமது தலித் சகோதரர்களால் ஒரு பொருளாதார சமூக பெரும் பாய்ச்சல் நடத்த முடிகிறதா? முடியல. இருந்தும் இல்லாதவர்களாக்குவது, வாழ்ந்தும் வாழாதவர்களாக மாற்றுவது. எப்போதுமே நீங்கள் நாங்கள் 1000 மீட்டர் முன்னாடி தான் போயிட்டு எங்களுக்கு பக்கத்தில் நீங்க வரவே முடியாதுங்கிற அளவுக்கு டெக்னாலஜியை செட் பண்ணி வைக்கிறது. இதுதான் அவங்களுடைய வித்தை. இஸ்லாமிய சமூகத்தையும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் பொருளாதார முன்தாவல் நடத்த முடியாது. கல்வி முன்தாவல் நடத்துவது கடினம். ஏனைய பண்பாட்டு முன்தாவல்களோ இருப்போ செய்வது என்பது எளிது அல்ல. எனவேதான் அரசியல் அதிகாரம் என்பது முக்கியம். அந்த கோரிக்கையை நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள். இதுதான் முன்பாய்ச்சலுக்கான அடிப்படை. அதே வேளை தடுத்தாடவும் செய்யுங்கள். வக்ஃப் அவங்க எடுக்கிறது காரணம் நம்மகிட்ட பிரச்சனை இருக்கானே சரி பண்ணணும். வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணினாலே ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் அதிலிருந்து வர முடியும். இந்த சமூகத்தை வளர்த்ததற்கு அது பெரும் உதவியாக இருக்கும். அது ஒரு தனி விவாதம். அது வேறு இந்த வேலைக்கான ஒன்று அல்ல.
ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி நான் 8 மணிக்கு நிறைவு செய்துவிட விரும்புகிறேன். இது நல்லா கேட்கணுங்கிறதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த உலகில் வென்ற சமூகங்கள் என்பவை என்ன இடம் வந்தாலும் நின்று ஆடுகிற சமூகம். அது உங்களுக்கு ஜீனிலேயே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நீண்ட கால இலக்குகளை வகுத்து செயல்படுவதில் நீங்க உங்களிலேயே ஒரு 1000 பேரை வச்சு RSS படிக்க சொல்லுங்க. வேற எதையும் படிக்க வேணாம். நீங்க RSS படிக்க சொல்லுங்க. அவங்க டெக்னாலஜி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே டெக்னாலஜியை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். அவங்க 100 வருஷம் எடுத்துட்டாங்கல்ல, நீங்க 10 வருஷத்துல சாதிச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி உயிரை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவங்க என்ன இன்னைக்கு நம்ம வருஷத்தினுடைய மதிப்பு 1,20,000 கோடி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டை மட்டும். இதை நாம் அரசியல் விஞ்ஞானம் படித்த, நாம் போர் விஞ்ஞானம் படித்தோம். ஆதரனாலும் கூட நாம் போர் விஞ்ஞானம் படித்தோம். போர் செய்வதற்காக அல்ல, போரை புரிந்து கொள்வதற்காக. போர் எப்படி நடத்துறாங்க. அந்த போர் விஞ்ஞானத்துல முதல் பிரின்சிபிள்ங்கிறது, முதல் கொள்கை என்பது, நல்லா கேட்டுக்கணுமா, முதல் கொள்கை என்பது போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல. முதல் கொள்கை, போரினுடைய முதல் கொள்கையே போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல. அப்புறம் என்ன யாராவது சொல்லுங்க. எதிரியை கவனத்தில் கொண்டு உன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் போர். போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல. போர் என்பது அடிப்படையில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் போர். அப்ப நம்ம வகுப்பை எடுத்துக்கோம். எல்லா வகுப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோம். எல்லா வகுப்பையும் எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுன்னா எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இறைவன் தானாக இறங்கி வருவான். அதெல்லாம் நீங்க தடுக்கவே முடியாது. ஹிட்லர் பார்க்கலையா? நம்ம எத்தனை சர்வாதிகாரிகளை நம்ம பார்த்தோம். நீ யாராவது ரஷ்யாவை கூப்பிட்டு போய் குடிதோண்டி அங்கேயே விட வச்சா இறைவன் வருவான். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். வக்ஃப் விஷயத்தில் அவங்க தப்பா கை வைக்கிறாங்க. வேற எதுனாலும் நீங்க மசூதி கை வச்சாங்க, இறைவன் சொன்னா பரவாயில்லப்பா, அந்த இடத்துல மட்டுமா நான் இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் நானே இருக்கிறேன், அந்த பள்ளிவாசல் வேணா இந்த பள்ளிவாசல் தொழுதுப்போ அப்படின்னு இறைவன் அப்படி விட்டுடுவான். பட் இந்த இதும் 90% கொடைகள் எளிய மக்களால் தரப்பட்டது. அதுக்கு ஒரு புனிதம் உண்டு. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். இன்னைக்கு என் மனசுல நிற்கிறது. அந்த சர்ச்சில் சின்ன 25 வயசுல ஒரு சர்ச்சில் இருக்கிறேன். அப்போ ரொம்ப ஆர்வமாக வேலை செய்வேன். கோயில் புதுப்பித்து கட்டுறதுக்கு காசு கேட்டப்போ 2000, 3000, 95, 93 கொண்டு கொடுத்தவங்க உண்டு. ஒரே ஒரு பாட்டி மட்டும் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 4 கோழி முட்டை கொண்டு வந்து ரகசியமா ஃபாதர் அங்கெல்லாம் அனௌன்ஸ், எல்லாரும் நீங்க சொல்றீங்க இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க இவ்வளவு கொடுத்தாங்க, அது மாதிரி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிறது என் கோழி போட்ட ஒரு 4 முட்டை. சத்தியமா சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் பொது காரியத்திற்காக நான் பெற்றுக்கொண்ட கொடைகளில் புனிதமான கொடையாக அந்த பாட்டியினுடைய அந்த 4 நெஞ்சில் வைக்கிறது. ஏன்னா அதுக்கு ஒரு புனிதத்தன்மை, ஒர்க் ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அவர்கள் அல்லாத இடத்தில் இருப்பார்கள். உங்களோடு நின்று போராடுகிறவர்கள் அரசியல் கட்சிகளும் நீங்களும் நானும் சாமிகளும் மட்டுமல்ல, இறைவன் இடத்தில் சென்று சேர்ந்த லட்சக்கணக்கான கொடை கொடுத்தவர்கள் உங்களுக்காக இங்கு போராடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். போர் என்பது எதிரியை வீழ்த்துவது அல்ல, போர் என்பது நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது. இப்ப வட்டத்தை வருவோங்க. இந்த 1,20,000 கோடி மதிப்புக்கு வருவது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஏறக்குறைய ஒரு 300 வருஷம் வச்சுக்கோங்க. 300 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. நீங்கள் அகில இந்தியாவை விட்டு விடுங்கள். தமிழகத்தில் என்னுடைய கணக்குப்படி ஒரு 65 லட்சம் இஸ்லாமிய சமூக உறவுகள் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். இந்த 65 லட்சம் பேர்ல மாசம் 1000 ரூபாய் சேமிப்பு நிதி, நன்கொடை அல்ல, ஒரு த்ரிஃப்ட் சொசைட்டிங்க. எத்தனை சேமிப்பு நிதி இருக்குல்ல, இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. இந்த 65 லட்சம் பேர்ல நான் மீண்டும் சொல்றேன், தாராளமா கொடுக்கறதே இல்லை. 1000 ரூபாய் சேமிப்பு நிதின்னு செய்யற அளவுக்கு 65 லட்சம் இஸ்லாமியர்களில் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்லுங்க?
நீங்க தைரியமா சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் கஷ்டத்தையும் சமாளிக்கிறவங்க. ஆனா நீங்க சொல்லுங்க எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் சேமிப்பு. 5 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க இன்ஷால்லா இருப்பாங்க. இன்ஷால்லா கூட இருப்பாங்களா? கூடவே இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இன்ஷால்லா. சேமிப்பு நிதி 15% இருப்பாங்க. அதனால தான் நான் உலமாக்களுக்கும் நான் சொல்வது, காஜாமதினருக்கு சொல்வது, தலைவர்களுக்கு சொல்வது, நீங்க ஒரு 1000 பேர் சேர்ந்துவாங்க. ஒண்ணே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுடைய சுவை நாளைக்கு தெரியாது. நீர் குமிழி போன்றது வாழ்க்கை, நீர் கோல வாழ்வு என்று ராமாயணத்துல சொல்லுவாங்க. நீர்க்குமிழி போல வாழ்க்கை. ஒரு அளவுக்கு மேல சுயநலம் வந்தது தேவையே இல்லை. இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு காரைக்குடியில பேசணும், காரைக்குடிக்கு போய் சேரணுங்கிறது ஏன் கையில் இல்லை, அது யார் கையில் இருக்குது? இறைவன் கையில் இருக்கு. ஒரு அளவுக்கு மேல சுயநலம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு 1000 10,000 பேர் சேர்ந்து வந்தால் போதும். அந்த நம்பகத்தன்மையை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் தமிழகத்தில் சேமிப்பு நிதிக்கு ஒரு 10,000 பேர் சரியா வருவாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! 10,000 பேரை நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் 300 ஆண்டுகள் எடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் 15 ஆண்டுகளில் உருவாக்க முடியும் என்பதை இந்த இறை வேண்டலோடு இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். எனக்கு ரவர்த்த மனதறிவு இருந்தால் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிற பொழுது இறை வேண்டலுக்கான அழைப்பும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மனதறிவு. அல்ஹம்துலில்லாஹ். 300 ஆண்டுகள் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு வக்ஃப் சொத்து மதிப்பை நாம் இறைவனின் துணை கொண்டு ஒரு சிறிய மன உறுதியை எடுத்து முடிவு எடுத்தால் 10 ஆண்டுகளிலேயே தமிழகத்து இஸ்லாமிய மக்களாலேயே உருவாக்கிவிட முடியும். இன்ஷாஅல்லாஹ். ஆமீன் ஆமீன். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அறிவு சமூகத்தை தேடுங்கள். ஆற்றல் சமூகத்தை தனியாக தேடுங்கள். பொருள் சமூகத்தை தனியாக தேடுங்கள். அன்பு சமூகத்தை இணைங்கள். நாமெல்லாம் பணி செய்வதற்குரியவர். இந்த 4ம் இணைக்கிற பொழுது மீண்டும் சொல்கிறேன், உங்கள் சமூகத்திற்குள்ளேயே இருக்கிற அறிவு சமூகத்தை தேடுங்கள். ஆற்றல், எக்ஸ்பர்டீஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அவர்களை தேடுங்கள். பொருள் சமூகத்தை, செல்வம் சேர்த்த சமூகத்தை தேடுங்கள். எதற்கும் களப்பணியில் நின்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற சமூகத்தை தேடுங்கள். அப்படி தேடுகிற போது உங்களில் ஒருவனாக, களப்பணி செய்கின்ற ஒருவனாக, ஏன் முதல்வனாக கூட வந்து நிற்பதற்கு கத்தோலிக்க பாதரான ஜெகத்குஸ்வாமி முதல் தயாராக 10 ஆண்டுகளில் அரசியல் நடக்கின்ற, அரசியல் என்ன நடக்க வேண்டும் என்கின்ற முயற்சி, அது ஒரு திசை. அது 5-10 ஆண்டுகளில் நடந்து விடாது. 4 நூற்றாண்டு காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சமூகத்தின் முகத்தை மாற்றி வேர்களை வலுப்படுத்தி விடுதுகளை இறங்க வைத்து உலகத்தில் எந்த சக்தியாலும் எங்களை வீழ்த்திவிட முடியாது என்று நிரூபிக்கிற ஒரு சமூக பணியை நீங்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நன்றாக கேட்டு அந்த பணிக்கு என்னையும் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் என்று இந்த மேடையிலே மகிழ்வோடு பதிவு செய்து நிறைகிறேன். நன்றி, வணக்கம். இறைவன் மிகப்பெரியவர். ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.